ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதான் நம்ம என்ன சினிமா அப்டேட்டோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த சூர்யாவோட படத்தோட அப்டேட்டு ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்டேட் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதான் நம்ம தமிழ் சினிமா எடுத்துட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் வந்து ஜனநாயகன். ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்கு. இதே நேரத்தில் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூர்யாவோட படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்களுக்கு வந்து 2 படம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கருப்புன்னு ஒரு படம், அப்போ வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற 2 படம். இந்த 2 படமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட ஒரு டீசர் வந்திருந்தாலும் ஆனால் இன்னும் கருப்போட ஃபீவர்லேருந்து நிறைய பேர் வெளியே வரல அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கருப்போட டீசர் வந்து ஒரு மாதிரி பயங்கர பட்டாசாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பின்னாடி சாய் அபியங்கர் போட்டிருக்க அந்த பிஜிஎம் அப்பப்பப்பப்பப்பா சடா இங்கே உரும்பு வேங்க இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி படப்படப்படம்னு போட்டிருந்தாரு. அதே மாதிரி நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு என்னமோ பழைய ஓஜி சூர்யாவை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த சிங்கம் படம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ஷனாக இருப்பார்ல சூர்யா, அந்த மாதிரி ஒரு சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த கருப்பு படத்தில். அதே மாதிரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கி அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவரோட சூப்பர் ஹிட்ஸ் மூவின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கில் ஒரு சில படங்கள் இருக்குது. அப்புறம் தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாத்தி, தனுஷை வச்சு வாத்தின்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர், யாராலையுமே ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹிட்டு கொடுத்ததா லக்கி பாஸ்கர். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த படம் எவ்வளோ ஹிட் அடிக்கும் அப்படின்னு. ஆனால் படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அந்த சக்ஸஸ் அடுத்ததாக சூர்யா அவர்களை வச்சு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படமும் வரப்போகுது. ஆமாம், ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது என்ன அப்டேட்டு? அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது சூர்யா அவர்களோட அடுத்த படத்தோட அப்டேட்டே வந்துச்சு. இந்த கருப்பு படத்தோட அப்டேட் வரவே இல்லை. கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி 2026. இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி வந்து கருப்போட படம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. எல்லாரும் போய் தேட்டரில் மாஸாக விசில் அடிக்க ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட முதல் பாட்டு வந்து அந்த காட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி வைபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜிம்லலாம் அந்த பாட்டை கேட்டு தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி வைபான ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் டீசர் வந்துருச்சு, ஒரு சிங்கிள் தான் வந்துருக்கு. செகண்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்ற வெயிட் பண்ணுற நேரத்தில் வந்திருக்கிற ஒரு அப்டேட் தான் இந்த அப்டேட். அதாவது கருப்போட செகண்ட் சிங்கிள் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் இந்த பாட்டை சிம்பு அவர்கள் வந்து பாட போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது சூர்யா சிம்பு இந்த காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. அதே மாதிரி தான் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி சிம்பு அவர்கள் வந்து செகண்ட் சிங்கிளில் பாடியிருக்கிறதாகவும் அந்த பாடல் இந்த மார்ச் மாதம் இந்த மந்த் எண்டில், அதாவது அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவல் இப்போதைக்கு ஒன்று கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், அதாவது வந்து இப்போ எப்படின்னா சூர்யா சிம்பு இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் வர பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.